எல்லாருக்கும் வணக்கம். சின்னர்ஸ் படம் வந்து நான் பார்த்தது ஏப்ரலில். அப்போலாம் வந்து நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. அது போன வருஷத்தில் நான் ஒரு பிளாகில் தான் எழுதியிருந்தேன். என்னென்னா, இந்த படம் வந்து நான் ஐமேக்ஸில் தான் பார்த்தேன். நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் ஐமேக்ஸ்னாவே ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். அப்போல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் ஐமேக்ஸ் அணுகுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸர் பண்ணியாக இருக்கும். அதை நான் சொல்லிவிட்டு அப்படியே படத்துக்குள்ளே போயிடுறேன். என்னென்னா, பெங்களூர் எனக்கு ரொம்ப பக்கம் எனக்கு. அப்போ என்னென்னா, பெங்களூர் போய் படம் பார்க்குறப்ப நீங்கள் சனிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு அந்த மாதிரி டைமில் படத்துக்கு போகவே கூடாது. அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகி உடனேலாம் நீங்கள் போய் பார்க்கக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அப்போ ஒரு 2 வாரம் 3 வாரம் சில நேரத்தில் வந்து 1 மந்த் கூட ஆகலாம். அந்த மாதிரி வெயிட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி அந்த 3 நாள் கழித்து நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா மினிமம் 300 250 அப்படி அந்த அந்த ரேஞ்சுக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐமேக்ஸ்லேயே அந்த படத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து அங்கே இருக்குது. சென்னை மாதிரி இடத்துல எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏன் இந்த படத்தை நான் ஐமேக்ஸில் பார்க்கணுன்னு இருந்துச்சுன்னா, இந்த படம் வந்து ஐமேக்ஸில் பார்க்குறப்ப தான் அதனுடைய உண்மையான ஃபீல் நான் அனுபவித்தேன். அந்த அளவுக்கு அந்த ஸ்க்ரீன்களில் பார்க்குறப்ப அந்த சவுண்டு, அந்த கலர்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கேமரா ஒர்க்கு இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். படமும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற விஷயம் வந்து, அதாவது கருப்பின மக்களோட வலியை ரொம்ப பிரம்மாண்டமாக காமிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் உண்மை. அது அந்த அளவுக்கு. ஆனால் அந்த உணர்வை வந்து பயங்கரமாக கடத்திருந்துச்சின்னு வச்சிங்களேன். அதில் எந்த மாற்ற கருத்து நமக்கு இல்லை. ரயன் கோகுலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். என்னென்னா, வகாண்டா ஃபாரெவர், பிளாக் பேந்தர் இதெல்லாம் வந்து என்னென்னா, அவருடைய படத்தில் நீங்கள் எவ்வளோ நம்ம படம்லாம் பார்த்துருப்போம். முக்கியமாக கருப்பின மக்களுடைய வலியை எந்தெந்த வகையிலாம் கடத்தியிருக்காங்க இப்போ சினிமாவில். ஆனால் ஒரு ஃபேண்டசிக்குள்ளே வச்சு அவங்களுடைய கலாச்சாரத்தோட, அவங்களுடைய பாரம்பரிய இசையோட, பாரம்பரிய பாடல்கள்லாம் வச்சு எடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா வகாண்டா ஃபாரெவர், பிளாக் பேந்தர் தான். அதுக்காகவே நம்ம அவருக்கு வந்து ஒரு பெரிய இது நன்றி சொல்லணும். ஏன்னா அவருடைய படங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டது எனக்கு. அதாவது பிளாக் பேந்தர்லாம் பார்க்குறப்ப ஒரு மண் சார்ந்த படைப்பு நம்ம பார்க்கக்கூடிய அந்த உணர்வு வந்து படத்தில் நிறைய இடத்துல அது கடத்தியிருக்கோம். அதுதான் அந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்படி இந்த சின்னர்ஸ் அவர் எடுத்திருக்காரு. சின்னர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்களில் ஒன்று. இப்போ நான் நிறைய அவார்ட்ஸ்லாம் வந்து அந்த படத்துக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன் இந்த டைமில். அதை சின்னர்ஸ் படத்துக்கு பேசுகிற விஷயத்தை நம்ம படத்தில் வெளியிலேருந்து பேச போகிறோம். ஆக்சுவலாக அந்த படத்தை நான் எழுதுகிறப்ப எங்கேருந்து எழுதலாம்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷனே இருந்துச்சு. அது காரணம் என்னென்னா, கருப்பின மக்களை அடிமையாக வச்சுருந்து அவங்க ரத்தத்தை குடித்த அந்த வெள்ளையர்கள்ட்டேருந்து தொடங்குறதா, இல்லை இந்த படத்தை வந்து ஒரு வேம்பயர் படமாக அணுகின பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தொடங்குறதான்னு ஒரு கன்ஃபியூஷனோ யோசனையாக இருந்தேன் நான். ஆனால் அதை தாண்டி இந்த படத்தை நம்ம எங்கேருந்து தொடங்கணும்னா, எங்கேருந்து முடிக்கணும்னா ப்ளூ மியூசிக்லேருந்து தான் தொடங்கணும், ப்ளூ மியூசிக்கில் தான் முடிக்கணும். டைரக்டர் அதை தான் பண்ணியிருக்காரு. நான் அதை அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். ப்ளூ மியூசிக்ன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சுதந்திரத்துக்கான ஒரு இசைன்றதை நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். அதை பற்றி இந்த வெள்ளை மக்கள்கிட்ட இருந்து விடுதலை ஆன பிறகு கருப்பின மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்துக்கு வேலைக்கு போவாங்க. கடுமையான ஒரு உழைப்பு இருக்கும். வேலைனா வேலை அப்படி ஒரு வேலை செய்வாங்க. அதே மாதிரி பருத்தின்றது ஒரு முக்கியமான விஷயமா அங்கே இருக்குது. பருத்தியை நம்பி வாழ்ந்த ஒரு மக்கள் தான் அவங்கெல்லாம். அப்போ அங்கே வந்து அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு அந்த வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சந்தோஷமாகவும் ஆட்டமும் பாட்டமும் ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இடம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையர்கள்கிட்ட தான் இருந்துச்சு. அவங்க வந்து என்ன சட்டம் போட்டிருந்தாங்கன்னா, ஜிம் க்ரோ சட்டம் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதனால் அந்த சட்டத்தின்படி என்னென்னா, வெள்ளையர்களுடைய அந்த பார்க்குள்ளேயோ அவங்களுடைய கேளிக்கை இடத்துக்குள்ளேயோ வந்து பார்த்திங்கன்னா கருப்பின மக்கள் வரக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பின மக்களுக்கான ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அவங்களுக்கான ஒரு குதூகலத்துக்காகவும் ஒரு ஆட்டம் பாட்டத்துக்காகவும் ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அந்த இடம் எது, அதை நோக்கி போகிறது தான் அந்த படத்துடைய ஒரு கதையாகவும் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ மியூசிக்குடைய முக்கியமான விஷயங்களும் அதில் வரும். அதை தான் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா படம் முடியவே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. அதாவது கருப்பின மக்கள் அவங்களுக்கான இடத்தை தேர்வு செஞ்சாங்க. எப்படின்னா, அந்த உடஞ்சி போன பில்டிங்கு கட்டடத்தெல்லாம் வந்து தேர்வு செஞ்சு அங்கே வந்து அவங்களுக்கான இடமா அதை மாற்றிக்கிட்டாங்க. அந்த இடத்தோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிங் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜிங் ஜாயிண்ட் அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ மியூசிக் பிறந்தது. அது அந்த மக்களுக்கான இசை, உழைக்கும் வர்க்கத்துக்கான ஒரு இசையாக தான் வந்து அது பார்க்கப்பட்டுச்சு. இதில் கடவுள் மதம் சார்ந்த பாடல்களும் அவங்க வந்து இசைச்சாங்க. இதெல்லாம் வச்சு தான் அந்த படம் வந்து எழுதியிருக்காங்க கதையாகவே. இந்த படமே பார்த்திங்கன்னா ப்ளூ மியூசிக்கால் தான் நிறைஞ்சிருக்கும். நீங்கள் ப்ளூ மியூசிக் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கனெக்ட் ஆகிருக்கும். ப்ளூ மியூசிக் கேட்காதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ மியூசிக் வந்து நம்ம தேடி கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் ஒரு ஆர்வமும் நமக்கு வந்து அது தொத்திக்கும். அப்படி தான் வந்து இந்த மியூசிக்லாம் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மியூசிக்லாம். அது ஒரு டான்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு கவித்துவமாக தான் நான் பார்த்தேன் அந்த இடத்துலலாம். அவ்வளோ சூப்பராக அந்த படத்தில் பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். நம்மளும் போய் அந்த மாதிரி அந்த பாட்டு கேட்கணும், அதாவது அந்த இசையை ரசிக்கணும். ஏன்னா இசைக்குன்றது மொழி கிடையாது, அதுக்கு எதுவுமே கிடையாது. நமக்கு எல்லையற்றது தான் வந்து இசை சினிமான்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ மியூசிக் வந்து அந்தளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கும். நமக்கு நிறைய இடத்துல கேட்குறப்பெல்லாம். நம்ம படத்தோட ஹீரோ வந்து மைக்கேல் பி ஜோர்டன். அவர் வந்து டுவல் கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த 2 கேரக்டர் ஸ்மோக் ஸ்டெக் அப்படின்னு 2 கேரக்டர் பண்ணியிருப்பார் படத்தில். இவர் ஆக்சுவலாக என்ன பண்ணுவார்னா, சிக்காகோலேருந்து கிளாஸ்டர் வந்து அவங்களுடைய ஊர், அங்கே வந்து அவங்க எல்லாம் அங்கே போயிட்டு நம்ம வந்து சொன்னேன் இல்லையா, நம்ம மக்களுக்கான ஒரு விடுதி ஆரம்பிக்கணும். அங்கே அந்த கேளிக்கை விடுதியில் வந்து நம்ம மக்கள் எல்லாம் வரணும், அந்த பாடல்கள் செய்கிறதுக்கு எல்லாமே வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி தான் வந்து நடுவில் வந்து இந்த ப்ளூ மியூசிக் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போவாங்க. 1910 1970 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்கள் வந்து ஆப்பிரிக்கா அமெரிக்கர்கள் கருப்பின மக்கள் வந்து தெற்கு பகுதியிலேருந்து வடக்கு பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து புலம்பெயர்ந்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தி கிரேட் மிக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஏன் அவங்க 2 பேரும் சிக்காகோலேருந்து அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்கன்னா, அவங்களுடைய அந்த வேர்களை தேடி போகிறாங்க, அவங்களுடைய பாரம்பரியத்தை தேடி போகிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய முன்னோடிகளை தேடி அவங்க போகிறதா தான் இருக்குது. இந்த வேர்கள்னு ஒரு புக்கு இருக்குது, ரூட்ஸு. அதை நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. ஆக்சுவலாக அந்த ரூட்ஸோடைய இது வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பைபிளாக, கருப்பின மக்களுக்கான ஒரு பைபிளாக சொல்கிறாங்க. அதை ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் அது இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் வேர்களை தேடி அவங்களுடைய ஆதிகளை தேடி போன அவன் தேடி போய் தான் கிட்டத்தட்ட 7 தலைமுறைகளை வந்து அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அந்த அந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லியிருந்தேன் ஆசைப்பட்றேன். ஏன்னா நீங்கள் அதை வந்து அந்த புக்கை நான் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். அதுபோல் தான் வந்து இவங்களும் வந்து அவங்களுடைய சொந்த பாரம்பரியம், அவங்களுடைய சொந்தங்கள் அதை தேடி வந்து அவங்க சொந்த ஊருக்கே அவங்க போகிறாங்க. அவங்க கற்றுக்கின விதி எல்லாம் வந்து அங்கே இறக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க ப்ளூஸ் தான் அவங்களுக்கு வந்து ஒரு முழு சுதந்திரத்தையும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையோட வழி போராட்டத்தெல்லாம் வந்து கடந்து போகிறதுக்கான ஒரு இசையாக வந்து அது எப்பயுமே இருந்திருக்கு. அதனால தான் அவங்க வந்து ப்ளூஸுன்றது வந்து தங்களுடைய விடுதலையாக பார்க்குறாங்க அவங்க. அதே மாதிரி படத்தில் ரத்த கட்டை தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ரெமிங்கி. அவர் வந்து பார்த்திங்கன்னா அயர்லாந்துலேருந்து வருவார். அவங்க ஏன் அவர் எந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டில் வந்து அயர்லாந்தில் வந்து கடுமையான பஞ்சம். அவங்க வந்து அங்கேருந்து புலம்பெயர்ந்து அமெரிக்கா வந்திருக்காங்க. ஆனால் அமெரிக்கா வந்து அவங்களை ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் அவங்க மெல்ல அரசியல் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் உள்ளே நுழைஞ்சி அவங்களுக்கான அதிகாரத்தை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அதனுடைய அந்த இத்தனை காலமாக இருந்த கருப்பின மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்குது, அதுக்கப்புறம் அந்த இவங்களுடைய மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்குது, இவங்க என்னவா இங்கே மாற்றிட்டு இருக்கிறாங்கன்றத அந்த கேரக்டரில் வந்து ரத்த கேட்டகரி தலைவனாக வந்து அதை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ரொம்ப நல்லாவே வச்சிருப்பார் அவர். அதை ரொம்ப நல்லாவே டைரக்டர் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக ரெமிங்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மூதாதையர்களுடைய இசை தான் தேடி போகிறாரு. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாகுபாடு அவனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ப்ளூஸ் மியூசிக்கையும் வந்து அவன் திருடுன்னு நினைக்கிறான். அது தனக்கான ஒன்றா மாற்றிக்கணும்னு அவன் நினைக்கிறான். அடுத்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சோக்டா பழங்குடிகளை பற்றி ரொம்ப முக்கியமாக பேசியிருக்கு. ட்ரையல் ஆஃப் டியர்ஸ் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க ஒரு நிகழ்வை. அது ரொம்ப வழி உள்ள ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுது. அது என்னென்னா, அது அமெரிக்கா அரசு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பூர்வகுடி மக்களுடைய அவங்களுடைய வாழ்வாட்டத்துலேயும் அவங்களுடைய நிலங்களையும் பறிச்சுக்கிட்டு அவங்கள வந்து வெளியேற்றுச்சு. அதை தான் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. மிசிசிப்பியில் வந்து பார்த்திங்கன்னா சோக்டா பழங்குடியினர் வந்து அவங்களுடைய லேண்டை வந்து இழந்துட்டாங்க. அவங்களுடைய நிலங்களை பறிக்கப்பட்டு அவங்கள வந்து வெளியே துரத்தப்பட்டாங்க. அவங்க அதனால் வந்து மிகப்பெரிய துயரத்துக்கு ஆளாயிருக்காங்க. அவங்க வாழ்வாதாரமே வந்து கேள்விக்குறி அளவுக்கு ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து படத்தில் நிறைய இடத்துல உங்களுக்கு காட்சிப்படுத்திட்டே இருப்பாங்க. அந்த சோக்டா பழங்குடியிலேருந்து வர ஒரு பெண் கதாபாத்திரத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வச்சுருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சகோதரர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாகவும் அவங்களுக்கு வந்து அதாவது அவங்கள வழி நடத்துகிறவங்களாகவும் அவங்க அதை வந்து காட்டியிருப்பாங்க. அவங்கள படத்தில் ஐரிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்த கட்டறிங்க. அமெரிக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கருப்பின மக்கள் வந்து போராளிங்க. சோக்டா வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க இந்த படத்தில். அப்படி தான் வந்து இந்த படத்தை வந்து அவங்க கொண்டு போயிருப்பாங்க. திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு இன மக்களுடைய ஒரே இடத்துல இருந்துச்சு. இதில் யார் உண்மையான வந்து பாவிங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட விட்டுறாங்க. அதாவது தற்காப்புக்காக போராடுற நாயகர்களா, அதிகார பசிக்காக மற்றவங்களுடைய ஆன்மாவை திரட்டுற அந்த இசையை திரட்டுற ரெமிகா அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. உண்மையான பார்த்தா ரெமிகா தான் சொல்லுவேன் நான். அவன் தான் எங்களுக்கு கேடு கட்டவங்க. அவங்கெல்லாம் எப்பயுமே நான் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் தான் நிற்க முடியும் நம்மளால். இந்த படத்தில் சதுப்பு நிலன்றது வந்து ஜஸ்ட் ஒரு லேண்டாக மட்டும் இல்லாமல் கதையோட முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். சதுப்பு நிலன்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கருப்பின மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த படத்தில் ரொம்பவே நல்லா காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அடிமைத்தனத்தை தப்பிச்சு போன அமெரிக்க கருப்பின மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சதுப்பு நில பகுதியில் தான் போய் அவங்க தஞ்சடைஞ்சு அங்கே தான் வந்து அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. மாரோன்ஸ் அப்படின்ற ஒரு சுதந்திரமான ஒரு சமூக
சமூகத்தை வந்து கட்டமைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து வெள்ளைக்காரங்களால் ஈஸியாக நுழைய முடியாது. இவங்க வந்து அதை வந்து தங்களுக்கு ப்ளஸ்ஸாக பயன்படுத்திக்கிட்டு அந்த இடம் வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கு. அது என்னென்ன காரணம்னா, அந்த இடம் வந்து வெள்ளைக்காரங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு போயிட்டு அங்கே அவங்களுடைய பலம் செல்லாது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டில் இருக்கிறவனுடைய பலன்றது வேறு ஒருத்தன் அந்த லேண்டுக்குள்ளே வரான்றப்ப அவனுடைய பார்வையில் அந்த பலன்றது வேறு. அதை அந்த 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 லேண்ட் பீப்புளோட மட்டும்தான் அதை வந்து அந்த லேண்டை வந்து புரிஞ்சிக்க முடியும். அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி, அதாவது நீங்கள் சிறந்த உதாரணம் சொல்லுன்னா அப்கோலிப்டா. அதில் நீங்கள் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் லேண்டுக்குள்ளே வரலையும் அவன் என்னவா இருக்கிறான், அந்த லேண்டுக்குள்ளேருந்து போன பிறகு அவன் என்னவா மாறுறான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விஷயம் தான் சொல்கிறேன் நான். அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஆக்சுவலாக உண்மையான பாவிகளை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் குற்றவாளின்னு சொல்லி முத்திர குத்தப்பட்ட ஸ்மோக் ஸ்டாக் இவங்க வந்து பாவிகள் கிடையாது. அவங்க வந்து தங்களுடைய பிழைப்புக்காகவும் தங்களை வந்து இப்போ தற்காத்துக்கிறதாக தான் வந்து அவங்க போராடுறாங்க. மற்றவங்களுடைய ரத்தத்தை உழைப்பை திருடி, அதுவும் முக்கியமாக அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய இசையை வந்து திருடி தங்களுக்காக நான் மாற்றி நினைக்கிற ரெமிக் பண்ணுறவங்க தான் உண்மையான பாவிங்க அப்படின்றது தான் அந்த படம் சொல்லுது. ஒரு இனம் சிதைக்கப்படுறப்ப அந்த இனத்தை காப்பாற்றுறது அந்த இனத்தோடைய கலாச்சாரமும் வரலாறு மட்டும்தான். அதை தான் அந்த கடைசியில் அந்த பாடல்கள் வந்து இசைக்கிறப்ப அவங்க முன்னோர்கள்லாம் வந்து அவங்கள காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. நம்ம அதை அப்படி தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய வேர்களை மறக்காத வர எந்த சக்தியாலும் நம்ம அழிக்க முடியாதுன்றதான் படம் சொல்லுது. நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் கழுவணும்னா நம்ம விட பலவீனமானவங்களை நம்ம காக்கிறதுக்கு முன்னாடி வரணும். இதை தான் ஹீரோடைய கதாபாத்திரத்து மூலிமா டைரக்டர் நமக்கு சொல்ல வராரு. ரத்தக்கட்டையை அழிக்கிறதுக்கு துப்பாக்கியெல்லாம் தேவையே கிடையாது. நம்மளுடைய பழமை, கலை, நம்மளுடைய ஒன்றுபட்ட போராட்டம், இது ஒன்று தான் நம்மளை எப்படிப்பட்ட இருளுக்கிட்ட இருந்தோம் பாதுகாக்கும். நமக்குள்ளே அது எப்படியாப்பட்ட இருளாக இருந்தாலையும் உள்ளே புகாது அப்படின்றது தான் அந்த படம் நமக்கு அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்கு. அதாவது உலகத்திலேயே R-rated மூவியில் அதிகமான வசூல் படைத்த படம் இந்த படம் தான். அந்த படத்தில் அந்த பார்சின் வருது பார்த்தீங்களா, கடைசியில் அட்டகாசம் மேக்கிங், அதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஐமேக்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம் நமக்கெல்லாம். இது வந்து ஒரு 70mm ஐமேக்ஸ் கேமரா எடுக்கப்பட்ட படம். இது அதுலேயும் சிங்கிள் ஷாட் கிட்டத்தட்ட 30 இடம் இருக்கிற ஐமேக்ஸ் கேமராவை ஸ்டெடி கேமரில் போட்டு 1 மாதம் ட்ரைனிங் எடுத்து அந்த சிங்கிள் ஷாட்லாம் எடுத்துருக்காங்க. படத்தை நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். இது R-rated மூவி தான். நிறையா வயலன்ஸ், வன்முறை அதிகமாக இருக்கும், ஆபாசமும் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நமக்கு அந்த உலகம் நம்ம வந்து ஒரு பெரிய உலகம் பாருங்களேன். இப்போல்லாம் எப்படி சொல்கிறதுனா, நம்முடைய அதாவது இப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு கதையை சொல்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் எங்களுடைய ஒரு மக்களுடைய வழியையும் அவங்களுடைய வாழ்க்கையும் கடத்துகிறோமா, இல்லை ஒரு பெரிய பட்ஜெட்டில் அவங்கள வந்து வாழ்க்கை கடத்துகிறோமா, அவங்களுடைய வழியும் வாழ்க்கையுடைய கதைகளையும் கடத்துகிறோமான்றதை தாண்டி மக்களுக்கு அது என்னவா போய் சேருதுன்றதான் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் என்ன இந்த மாதிரி இப்போ சின்னர்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ ஐமேக்ஸில் எடுத்தப்பட்ட படம், ரயன் கோகுலை வந்து டைரக்டர் பிளாக் பாந்தர் எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வக்கண்டா ஃபாரெவர் அவர் எடுத்திருக்காரு, மைக்கேல் பி ஜோர்டன் வச்சுருக்காரு. அப்படின்றத தாண்டி இவங்க இந்த படத்தை என்னவா எடுத்துகிட்டு போனாங்கன்னு தான் ஒன்று இருக்குது. அந்த பருத்தி தோட்டமும் அந்த 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 நிலப்பரப்பும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அந்த மக்களுடைய அந்த கேமராவில் நீங்கள் பார்க்குறப்பே அவங்களுடைய வாழ்க்கையே அவங்களுக்கு அந்த உலகத்தில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். நம்மளும் அவங்க கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அதெல்லாம் எனக்கு இந்த படத்தை வந்து நான் ஐமேக்ஸில் பார்த்து தான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் என்னடா இது எப்படி இருக்கும், ஏன்னா நான் ஐமேக்ஸில் பெருசாக நம்ம போய் பார்த்ததில்ல. இந்த மாதிரி படம்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான் போய் பார்த்தேன் நான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபுல்லாக கிடச்சிருந்துச்சு. அது நீங்கள் வந்து பெங்களூர் ரோட் சைடு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் இது. நீங்கள் ஐமேக்ஸ் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டாக வந்து திங்கக்கிழமை, புதன்கிழமை அந்த மாதிரி டைமில் போய் பாருங்கள். கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த படம் வந்து நீங்கள் ஓடிடிலேயே வந்திருக்கோம், அதுலேயும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நான் ஏன்னா இது ஏப்ரல் மாதம் பார்த்த படம் அதை. சரி, நான் இந்த டைமில் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படத்தில் இந்த படம் ஒன்று இருக்குது. இதனுடைய இசைகளை வந்து எனக்கு ரொம்ப திருப்பி நான் வந்து கேட்டுகிட்டு தான் இருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையாக தான் இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள். பார்த்தவங்க உங்களுடைய உணர்வுகளை வந்து என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ, நன்றி.